வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே ஜனன ஜாதகத்தோட அடிப்படையில் கோள்கள் இயங்கக்கூட நிதிப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கூடவே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு பிறக்கிறாங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான வாழ்க்கை அமையும், எந்த வகையான தொழில் செய்வீங்க, உங்களுடைய செல்வ நிலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். எண்ணிலடங்காத சிறப்பான குணங்களை கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இவங்களோட குணம் விவேகமான கூடியவங்களான அறிவு, சமயம் அறிஞ்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மன அமைதி ஏற்படும் நினச்சிங்கன்னா உடனே தர்ம காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு நாளுமே கடவுள் கொடுத்த பாக்கியமாக தான் நினச்சி வாழ்வீங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் தன்னம்பிக்கைங்கிறது எப்போதுமே இருக்கும். மனசாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுத்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை சிறப்பாக செய்வீங்க. அதே மாதிரி தான் அன்பு செலுத்தியவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். மற்றவங்களோட ஏற்படுற விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதை ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற பழமொழிக்கு ஏற்ற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். எதையுமே முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவீங்க. பிடித்தவங்களோட ஆலோசனை மட்டும்தான் எடுத்துக்குவீங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணங்களை உடைய மிதுனராசி அன்பர்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் ஜோதிட ரீதியாக நாம் அணுகிறப்ப அந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கிறதோட ஒரு தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்திடை செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இங்க சிறப்பான முறையில் தீர்வு சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதர் அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலும் உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, மிதுன ராசிக்காரங்க கை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் சில பெண்களோட கை ஆண்களோட கை மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் கைவிரல் எல்லாமே நீளமாக தான் இருக்கும். உங்கள் மகத்தில் மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு காதல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம மேலும் பார்க்கலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய பதவியில் வகிக்கக்கூடிய யோகம் இல்லைனாலுமே புதுசாக தொழில் தொடங்கினா கூட உங்கள் பேரில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த வாழ்க்கையில் நல்லது ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள பேரில் தோங்குறத விட உங்கள் பேரில் நீங்கள் தோங்குறதா நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் குறைவு ஏற்படாது. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே உங்களுடைய பழக்கங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது மஞ்சள் நிறம் தான். எப்போதுமே ஏதாவது ஒரு மஞ்சள் நிற பொருளை நீங்கள் வச்சுட்டுருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எழுத்தாளராகவோ நடிகராகவோ இருந்துட்டீங்கன்னா அதிக ரசிகர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. மிகச்சிறப்பாக வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க அதிர்ஷ்டக்கள்லாம் சொல்லக்கூடியது மரகதக்கள். இதை வெள்ளி மோதிரத்தில் பதிச்சு கூட புதன்கிழமையில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதிகம் கஷ்டம்னா செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்துட்டு வாங்க. மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கொண்ட கொள்கையை எந்த நேரத்துலையுமே எந்த சூழ்நிலையும் விடாமல் இருந்துக்கங்க. புத்தி கூர்மை மிக்கவங்களா இருக்கிறதால விரோதிகளை கண்டாலுமே புன்னகை பறந்த மனசோடு இருப்பீங்க. அதனால் எல்லா விஷயத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் காரியம் சாதிக்க முடியும். எல்லோரையும் அனுசரித்து போகிறது உங்களுடைய விசேஷ குணம். கஷ்டத்தை தனியாக நின்று சமாளிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான். மிதுன ராசிக்காரங்க இயந்திரம் தொடர்பான கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க. இயந்திரம் தொடர்பான தொழிலில் கூட அதிகம் புகழடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உறவினர்களை விட நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் உறவினர்கள் உங்ககிட்ட எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. வீடோ நிலங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்குது. குடும்பத்தினர் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமானவங்களுக்கு கொள்ளுப்பேரனை பார்க்கக்கூடிய யோகம் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுறது புதன் பார்வை இருக்கிறதால நீங்கள் புதன்கிழமை அதிர்ஷ்ட தினமாக மாற்றிக்கலாம். வியாழக்கிழமையும் உங்களுக்கு உகந்தது தான். அந்த நாட்களில் நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் செய்கிறது நல்லது. அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது.
மேலுமே மிதுன ராசிக்காரங்களாங்க நீங்க மிதுன ராசியில பிறந்தவங்க புதன் ஆட்சிநாதனாகவும் கொண்டிருக்கிறதால கல்வியில தேர்ச்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கணிதத்துறையில கூட உங்களால சிறப்பா செயலாற்ற முடியும். பேச்சுல சாமர்த்தியங்கிறது உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். சிரித்த முகத்தோட பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க. தெய்வீக வழிபாடு, ஆச்சார அனுஷ்டம், இது எல்லாத்துலயும் நம்பிக்கையும் கீர்த்தியும் உங்களுக்கு இருக்கும். எழுதுறது, கலைத்துறையில இருக்கிறது, ஆர்வம் செலுத்துறது, திறமையோட செயல்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு கைவந்த கலை. செல்வத்தோடையும் செல்வாக்கோடனும் திறமையினால முன்னேறக்கூடியவங்க நீங்க. அதே மாதிரி நீங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி தாயாரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல அடுத்தடுத்து சிறப்புக்குரிய விஷயங்கள் நடந்தேறிக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இல்லைனாலுமே பற்றாக்குறை இருக்காது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே பணப்புழக்கங்கிறது உங்களுக்கு ஒரே சீராக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வேலை செஞ்சே வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்க முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய வாய் சாமர்த்தியத்தாலேயே செய்கிற வேலையில் பெரிய பதவியை கூட உங்களால் பெற முடியும். அதே மாதிரி பத்திரிகையாளராக இருக்கிறது, எழுத்தாளர், மொழியாளர், ஆலோசகராக இருக்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. வீடோ நிலமோ கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் எழுத்தாளராகவோ நடிப்பு துறையில் இருந்தாலுமே அதிக ரசிகர்கள் இருக்கக்கூடியவங்களாகவும் மிதுன ராசிக்காரங்கள் அதிகமாக காதலிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. நாளடைவில் இந்த ஆர்வம் கொஞ்சம் குறையலாம். காதல் ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு அரிதாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த துலா ராசிக்காரங்களோட நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த மகரம் மேசராசிக்காரங்களையும் கவரக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஆர்வம் காதலாக மட்டும் மாறாது. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயம் எப்படி இருக்கும்னா பாடல், சினிமா, புத்தகம் படிக்கிறது, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிடித்தமான பொருளை பாதுகாக்க அதிக நேரம் செலவிடுங்க. எல்லோருமே தன்னை பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவி எதையுமே வகிக்கக்கூடிய யோகம் இல்லைனாலுமே உங்களுடைய முயற்சியால் ஒரு தொழிலை அமைச்சிங்கன்னா கூட அதில் சீராக பண வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களை பெரும்பாலானவங்க ஊழியராக தான் இருப்பீங்க. ஆனால் பண வரவுக்கு குறைவு இருக்காது. இவங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலுமே கூட்டாளிகளோட பெயரில் துவங்குறது நல்லதில்லை. உங்களுடைய பெயரில் தொடங்குங்க. அதே மாதிரி குடும்பத்தினரோட பெயரில் துவங்குறது நல்லதில்லை. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் மேலேயாவது அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவீங்க. இதனால சிலருக்கு காதல் தோல்வி, திருமண பந்தம் முறிவு, இது இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். மிதுன ராசிக்காரங்க தன்னோட தனியை விட்டு மற்றொரு மீது அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இந்த வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இயல்பாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இயந்திர மாதிரியான கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க. ஏன்னா இயந்திர தொடர்பான கல்வியில் நீங்கள் அதிகம் புகழ்பெற்றவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வீடு, குடும்பம்னு பார்க்குறப்ப சொந்தக்காரங்களை விட நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பீங்க. இதனால் உறவினர்களே உங்களை ஒரு எதிரி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. வீடா அதே மாதிரி நிலமாக இருந்தால் கூட உங்களுக்கு பல வகையிலும் வீடு, நிலம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். குடும்பத்தினர் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொள்ளு பேரனை பார்க்கக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஏராளமான நல்ல பண்பு இருந்தாலுமே பலவீனம்னு உங்களுக்கு சொல்லப்படுறது பயந்த சுபாவம் தான். யார்கிட்டையுமே தன்னோட குறைய சொல்லிடுவீங்க. மனசுல ஏதாவது தோணிருச்சுன்னா அதை உடனே டக்குன்னு கொட்டிடுவீங்க. இதை பலரும் பயன்படுத்திக்குவாங்க. யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. யதார்த்தமா நீங்க பேசுறது உங்களுக்கு வினையா மாறிடும். அதே மாதிரி தன்னம்பிக்கை இல்லாம சஞ்சலம் மிக்கவங்களா இல்லாம இருக்கிறதால எந்த காரியத்தையும் உடனடியாக முடிச்சுட்டு நினைப்பீங்க. ஏதாவது இழுபறி ஏற்பட்டுட்டா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அது மனசு உங்களுக்கு ஒத்துக்காது. பலரையும் காதலிக்கிற ஆசை உங்க வாழ்க்கையில இருக்கும். இதனால வாழ்க்கையில பாதிக்குங்கிற ஒரு பயம் ஏற்படும். பல காதல் தோல்விகளை நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில பல கஷ்டம் ஏற்படாம இருக்கணும்னா செவ்வாய் இல்லைன்னா சனிக்கிழமைகளை விரதம் இருக்கிறது, காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது, இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும். உங்க ராசிக்கு அதிர்ஷ்ட எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 5 தான் அதிர்ஷ்ட எண். 5ஓட கூட்டு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா தான் பார்க்கப்படுது. மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமானவங்களாக இருந்தாலுமே தடிமனாக தான் இருப்பீங்க. மன உளைச்சல் அதிகமாக பாதிக்கப்படுறதால உங்களுக்கு ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். உடல்நிலை இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய வியாதி வருமோங்கிற பயம் உங்கள் மனசில் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். நெஞ்சு வலி, இதய நோய், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இரவு உணவை நீங்கள் குறைச்சி சாப்பிட்டு வரதான் நல்லது. துளசி, மிளகு, இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட உணவுகளை
அடிக்கடி பயன்படுத்திடுவாங்க. கீழே விழுந்து அடிபடுறக்கூட வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படலாம். எதுவா இருந்தாலுமே இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவங்களை எளிதாக கவரக்கூடியவங்களா இருக்கிறதால, நிலைத்தன்மை கொண்டவங்களா இருக்கிறதால உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி அடைய முடியும். தாங்கள் கொள்ற கொள்கையில எந்த நேரத்திலுமே கைவிட மாட்டீங்க. புத்தி கூர்மைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா செய்யணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றி அமையும். விரோதிகளை கண்டாலுமே புன்னகை கூட பறந்த மனம் இருக்கிறதால விரோதிகள்ங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லோருமே அனுசரித்து போகிறதுங்கிறது உங்களுடைய விசேஷ குணம். இதே வெற்றிக்கு முதற்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசியலில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தயால குணம், கருணவாதி, மனிதநேயம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லோருமே சமமாக மதிக்கணும்னு நினைப்பீங்க. சகிச்சு கொள்ளக்கூடிய உணர்வும், துரோகிகளையும் பொய்யர்களையும் மன்னிக்க மாட்டீங்க. ஆனால் உணவு சாப்பிட்றதுலங்கிறது அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உண்மை பேசுறது, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். எல்லோருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. விரோதிகள் யாருன்னு தெரிஞ்சு அவங்களையும் பாராட்டுவீங்க. ஒரு வார்த்தை பேசணும்னாலும் யோசித்து தான் பேசுவீங்க. எந்த கஷ்டத்தையும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி அடைய முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.